Hello everyone. இந்த வீடியோவில் ஹிர்சுலா தாம்சானி பற்றி பார்க்கலாம். ஹிர்சுலா தாம்சானி அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சானம். இது மைட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சிறு சிறு பூச்சிகளில் தாக்கி அழிக்கக்கூடியது. இந்த மைட்ஸை சில இடங்களில் சிலந்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மிளகாய் செடியில் முருணை அப்படின்னு ஒரு நோய் வரும். அந்த முருணை நோய்க்கு காரணமாக இருக்கிறதே இந்த எல்லோ மைட்ஸ் தான். இதில் ரெட் மைட்ஸு, பிங்க் மைட்ஸுன்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பிளான்ட்டில் ஒரு தீவிரமான நோயை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பூச்சிகள் எதுக்காக பிளான்ட்டை தாக்கும் அப்படின்னா, செடிகளில் பிளான்ட் சாப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம பாடியில் எப்படி நம்மளோட ரத்தம் எல்லா வகையான நியூட்ரியன்ஸையும் எடுத்து உடம்புல இருக்க வெவ்வேறு பாகங்களுக்கு கொடுக்குதோ, அதே மாதிரி பிளான்ட்டுக்குள்ளே பிளான்ட் சாப்னு ஒன்று இருக்கும். அது நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பூச்சிகள் தண்டுகளையோ இலைகளையோ ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு அந்த சாப்பை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த பூச்சிகள் தொடர்ந்து பிளான்ட்டோட சாரை உறிஞ்ச பிளான்ட்டில் நிறையா மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இலைகள் கீழ் நோக்கி சுருண்டு இருக்கும். இலைகளில் சில நேரங்கள் உள்ள கலர் மாற்றம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காய் கனிகள் எல்லாமே வேறு ஒரு கலருக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இதெல்லாமே மைட்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி தான். இவ்வளவு தொந்தரவுகளை தரக்கூடிய இந்த பூச்சிகளை நம்ம ஹிர்சுலா தாம்சானி எப்படி கில் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது உதாரணமாக ஒரு செடியில் நிறைய மைட்ஸ் தொந்தரவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 100 ml ஹிர்சுலா தாம்சானியை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஹிர்சுலா தாம்சானி அந்த மைட்ஸோட கியூட்டிக்கல் லேயர், அதாவது தோல் பகுதி வழியாக உள்ளே போய் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைட்ஸோட சுழற்சி மண்டலம், உணவு மண்டலத்தில் ஒரு நோயை ஏற்படுத்தி அந்த மைட்ஸ், அதாவது அந்த பூச்சியை ஃபுல்லாகவே செயலிழக்க வச்சிரும். இந்த ஹிர்சுலா தாம்சானி மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ எந்த விதமான தொந்தரவையும் எந்த விதமான நோயையுமே ஏற்படுத்தாதுங்க. இது ஒன்லி மைட்ஸை மட்டும்தான் கில் பண்ணும். இந்த ஹிர்சுலா தாம்சானி மிளகாய் செடியில் வர்ற முருணை வியாதிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி தென்னையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு மெயினான ரீசன் கோகோனட் மைட்டு. ஸோ கோகோனட் மைட்டு, எல்லோ மைட்டு, ரெட் மைட்டு, இந்த மாதிரியான பூச்சி தொந்தரவுகளுக்கு தாராளமாக ஹிர்சுலா தாம்சானி யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ரீசன்ட் ஸ்டடி சொல்லுதுங்க. ஸோ இந்த ஹிர்சுலா தாம்சானி நம்மக்கிட்ட லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோ இங்கே ஒரு நம்பர் வருங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.